வணக்கம். நான் பசுமை சீனிவாசன். ஒரு முக்கியமான பதிவு. இந்த பரபரப்பான உலகத்தில் நாம் ஒரு முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக உலகத்திலே இந்து மதம் மட்டும்தான் ஒரு புனிதமான மதமாகவும், அதேபோல் உலகம் முழுவதும் இன்றைக்கு பல நாடுகளில் இந்து மதம் அதிகமாக பரவி வருகிறது. இந்து மதத்தில் இப்படித்தான் நீங்கள் இருந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை. குறிப்பாக இந்து மதம் என்ன சொல்ல வருகிறது என்றால், மாதா பிதா குரு தெய்வம், அதாவது தாய் தந்தையை முதல் கவனியுங்கள், பிறகு குருவை பாருங்கள், வாய்ப்பு இருந்தால் கடவுளை வந்து வணங்குங்கள் என்று கூறுகிறார்கள். வேறு எந்த மதத்திலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. எடுத்த உடனே கடவுள் தான். அது இல்லாமல் குறிப்பாக மற்ற மதங்கள்லாம் பிற மதங்களை குறை சொல்லுவார்கள். ஆனால் இந்து மதம் யாரையுமே எப்போதுமே குறை சொன்னதே கிடையாது. குறிப்பாக உங்கள் மதம் சரியில்லை, எங்கள் மதத்துக்கு வாங்கள் என்று வலுக்கட்டாயமாக கூப்பிடுகின்ற நிலையெல்லாம் உள்ளது. ஆனால் இந்து மதம் எங்கும் சென்று எங்கள் மதத்துக்கு நீங்கள் வந்து விடுங்கள் என்று எப்போதும் கூற மாட்டார்கள். காரணம், இது ஒரு இயற்கையான மதம். இது உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிரினங்களையும் அத்தனை ஜீவராசிகளையும் வணங்கக்கூடிய மதம் இந்து மதம். ஆக இந்த விஷயங்களை மெல்ல மெல்ல தெரிந்து கொண்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு உலகம் பல நாடுகளில் இந்து மதத்தை நோக்கி வர ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக உலகம் முழுவதும் எங்கு நோண்டினாலும் சிவன் சிலை தான் அதிகமாக கிடைக்கிறது. ஆக பல ஆயிரக்கணக்கான கோடிகள் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மதம். மற்ற மதங்கள்லாம் தற்போது ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் பல மதங்கள் உருவாகி இருக்கிறது. ஆனால் உலகம் பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய மதம்தான் நமது இயற்கை மதமான இந்து மதம். ஆகையால் இந்த மதத்தில் பிறந்ததற்கே நாம் முற்பிறவியில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆகையால் இந்த மதத்தை போற்றி வணங்குவோம். நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் பாக்கியம். ஆகையால் நாம் எந்த மதத்தையும் குறை சொல்லவில்லை. ஆனால் பிற மதம் நம்மளை பார்த்து குறை சொல்லுகிறது. ஆகையால் நாம் யாரையும் குறை சொல்வது கிடையாது. காரணம், இது ஒரு இயற்கையான மதம். ஆக இங்கு வலுக்கட்டாயமாக இப்படித்தான் கும்பிட்டாகணும் என்ற எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. நினைத்தால் நீங்கள் கும்பிடலாம், கும்பிடாமல் இருக்கலாம். இஷ்ட தெய்வம் எது வேண்டுமானால் நீங்கள் கும்பிட்டு கொள்ளலாம் என்ற எல்லோருக்கும் அந்த உரிமையை கொடுத்த மதம் இந்து மதம். ஆகையால் எல்லா மதங்களிலும் குறைகள் உள்ளது. இந்து மதத்தில் குறைகள் இல்லையா என்று கேட்கிறார்கள். எல்லா மதங்களிலும் குறைகள் உள்ளது. குறைகள் இல்லாத மதங்களே கிடையாது. ஆக குறைகளை நாம் எடுத்துவிட்டு நிறைகளை மனதில் வைத்து கொண்டால் எல்லா நாளும் இனிய நாளாக அமையும். எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புடன் வாழ பசுமை சீனிவாசனின் அன்பு வாழ்த்துக்கள். நன்றி என் அன்பு சொந்தங்களே. ஓம் நமச்சிவாய.